சுடுதா? சுட்டுவிட்டா? சூடாக இருக்குது. ஆடுறதுக்குள்ளே பசி. பைரவி எப்படி இது பண்ணுறா பாருங்க. ஹாய்களை வணக்கம் உறவுகளே. பிள்ளைங்களுக்கெல்லாம் சாப்பாடு சாப்பிட்றாங்க எல்லோரும். எங்கள் பைரவிக்கு வாயில் சுட்டு விட்டு போல இருக்குது. அவங்கிறா. சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க. தம்பி மட்டும் வெளில போயிருக்கான். இன்றைக்குமே தம்பி வெளில போயிட்டு தான் வருவான். அவங்க கொஞ்சம் இதங்க இவங்க வெளில போயிட்டு வந்துட்டாங்க. கருப்பி வெளில போயிட்டு வந்துட்டா. பைரவி வெளில போயிட்டு வந்துட்டா. கொஞ்சம் நேரம் போயிட்டு ஓடிவிட்டு ஓடியாந்துருவாளுங்க. இவங்க 4 பேருமே போயிட்டு வந்துட்டாங்க. இவங்க எப்போயுமே ஃப்ரீ தான். அவங்க 2 பேருமே அவங்க எங்கேயுமே போக மாட்டாங்க. இவங்க கூட எங்கள் ரோட்டு பக்கம் போவாங்க. அவங்க இருக்காங்களே எங்கள் வீட்டு வளர்ப்பு. இவங்க தான் ஃபஸ்ட்டு வந்தவங்க. பீட்டர் பால் யார் வீட்டுக்கும் போக மாட்டாங்க. பாப்பாவை கொண்டா கட்டினா பாப்பா எங்கன மேய்தா அந்த இடத்துல படுத்து கிடப்பாங்க. பாப்பா பக்கத்துலேயே இருப்பாங்க. பாப்பாவோடையே தான் இருப்பாங்க அவங்க. பாப்பா அப்படி சாயந்தரம் ஆனால் பாப்பா பிடிக்க போனால் முன்னே போயிடுவாங்க. இவங்க போவாங்க அவங்க அப்பா பக்கத்துக்காக ரோட்டுக்கு வந்துட்டாரா வரலையான்னு. இப்போ தான் சமைச்சேன் விறகு. இந்த பசங்களுக்கெல்லாம் சாப்பாடு வச்சுட்டேன். வெளியூர் உள்ள பசங்க நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன்னு தெரிஞ்சு வெளியில் ஒரு பையன் கத்துன்னு கத்துறான் சாப்பாட்டுக்கு. இங்கே நிற்கிற ஒரு ஆளை காணோம். ஒடியா சாப்பிடவா சாப்பிடவா. வாரம் சரி. எப்படி ஏறிட்டு நிற்கிறது? வேலி பிடிச்சி விடாது. சாப்பிடவா. நான் வரேன் பாருங்க. உடியா வா பயப்படாது. வா இந்தாங்க. நான் பாருங்க. வெளி பிள்ளை. சாப்பிடு பயப்படாது. சாப்பிடு. இங்கே ஒரு ஆள் வேலியை தாண்டி ஏறுது. இதெல்லாம் யாரோ கொண்டாந்து விட்டுட்டு போயிருக்காங்க. பார்த்தீங்களா எப்படி தாண்டுறான் பாருங்க. இருமா இரு தாரேன். உன் தட்டு மட்டும் தான் விளக்கலை. எல்லா தட்டும் விளக்கிட்டேன். வேறு சாப்பிடுங்க. பாருங்க. அதான் வெளிப்பில்லை. சாப்பாடு கூப்பிட்டு கேட்பான். பயந்து இவங்களுக்கெல்லாம் வைக்கிறேன். என்ன பண்ணி தொலைகிறது போங்க. நாளைக்கு 1 ரூபா காசை